புண்பட்ட மனதை புகைவிட்டாது. அதான் நீங்க வீட்டிலே கிடக்காங்க, வெளியே எங்கேயும் சுற்றுறாங்க இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது, எல்லாம் விளாடுவாங்க செய்வாங்க. அதான் அதான் ஏன் நான் ஏன் சேனலில் போடுறேன். இப்போ வந்து எல்லாரும் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இப்போ நம்ம டிப்ரெஷனை பற்றி பேசுகிற மாதிரி பேசு. பொண்ணுங்க பாயிண்ட்லாம் பேசுகிறாங்க செய்கிறாங்க. ஸோ அதுலேயே வந்து அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் அந்த பசங்களுக்கு இருக்க பாண்டு வந்து ஒரு பொண்ணு பையனுக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. எல்லாமே இதுதானே, ஃபஸ்ட்டு வந்து யாருன்னே தெரியல அப்படிதான் ஆரம்பிக்காங்க, யாருனே தெரியலன்னு ஆரம்பிச்சு. ஆனால் பசங்களும் அதே மாதிரி தானே, யாருன்னு தெரியாமல் தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இல்லை, அவங்க வந்து என்ன ப்ரோ நீ காலைல இங்கே பாருங்கள், நான் இங்கேருந்து வந்தேன் யாரு கூட உங்கள் சென்னையிலேருந்து இவருக்கு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம்ல, டாக்குமெண்ட் கொடுத்துட்டு வரும்போது ஒரு துபாயிலேருந்து வந்தவர் அன்றைக்கெலாம் வந்திருக்காரு. என்ன அவர் கூட ஒரு 2 மணி நேரம் தான், 2-3 மணி நேரம் ஜேர்னி இருக்கும் வச்சுக்கோங்களேன். 2-3 மணி நேரம் தான் வந்திருக்கேன். அவர் கூட அவர் போகும்போது நம்பர் வாங்கிட்டு போயிட்டாரு. இதுக்கு நைட்டு கால் பண்ணுறது அப்படி இல்லைன்னு அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்லுவார், நல்லா ஃப்ரீயாக பேசினார். ஃபஸ்ட்டு எல்லாருமே பேசுவாங்களே, எல்லாருமே பேசினா எல்லாம் ஹெட்செட் போட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து ரொம்ப ஹெட்செட் போட்டு கொஞ்சம் பாடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவராக பேச ஆரம்பிச்சேன், நானும் பேச ஆரம்பித்தேன். அவர் நிறைய ஐடியா சொன்னார், இந்த மாதிரிலாம் தம்பி அப்படின்னு. துப்பாக்கிலாம் சின்ன வயசுலேயே போயிட்டேன், கார் டிரைவர் இருக்கேன், அந்த மாதிரி நிறைய ஐடியா சொன்னார். கார் டிரைவர் இருக்காரு, நிறைய சொன்னார், ஐடியா சொன்னார். கார் டிரைவருக்கு என்னடா ஐடியா? அந்த மாதிரி பேச்சே இப்போ பாருங்க, ட்ரெயின் பஸ்ல எங்கேயும் போறீங்கன்னா பேச்சே இல்லை, அந்த மாதிரி பேசுறதே இல்லை. எல்லாரும் செல்லுக்குள்ளே வந்திருக்கோம். எவன்ட்டு என்ன நினைச்சா என்ன, பக்கத்தில் ஒருத்தனை குத்தி போட்டால் கூட நம்ம வந்து கண்டுக்கிடாமல் இருப்போம். ஃபர்ஸ்ட் அந்த காலத்துலாம் கிடையாது இல்லை. இப்போ மாதிரி இங்கே தான் ஒன்று ஒரு இது இருக்குது, செல்லு பஸ்ஸுக்குள்ள ஏறினோடனையும் அவங்க செல்லு அவங்களோட சிக்னல் எல்லாம் பிளாக் பண்ற மாதிரி ஒன்று. அது ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சா நாலேஜ் இதாகி போச்சுனே. இவங்க என்ன சரி இப்போ சொல்லு, பொண்ணும் பையன் அதுக்கு என்ன சொல்ல வர? பொண்ணும் பையன்னா என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஆனால் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குது, ஹாய் 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 இந்த இதில் ஆரம்பிக்குது. ஓகே, லாஸ்ட் வந்து பாய் பாய் முடிச்சிருது, அவ்வளோதான். அது எல்லாரும் அடிவானதான் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தானே, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் என்ன சொல்றீங்க, க்ளோஸ் ஆகிறது எப்படா க்ளோஸ் ஆகுன்னு இருக்கும், க்ளோஸ் ஆன பிறகு எப்படா அடுத்த ஸ்டேஜ் போகணும் இருக்கும், அடுத்த ஸ்டேஜ் போகிற எப்படா வந்து ஃபைனல் ஸ்டேஜ் போகும், அதுக்கப்புறம் எப்படா பிரேக்கப் ஆகும். அவ்வளோதான் இப்போ உள்ள கரண்ட் ஜென்ரேஷன். அந்த என்ன சொல்கிறது, எவ்வளோ இது வந்தாலும் அதை தாண்டி பிரேக் பண்ணி உடச்சி போகிற அளவுக்கு இருக்காங்கன்னே. 110% 110% தான் இருக்காங்க. நீ எப்படி அந்த ரிசர்ச் வச்சு சொல்ற? ஆமாண்ணே, ஒன்று வந்து என்ன சொல்கிறா, ஒன்று அந்த பையன் ஒன்று சைட்லேருந்து தப்பாக இருக்கா, இல்லை அந்த சைடில் பொண்ணு தப்பாக இருக்குது. யாரையும் கொடுத்துட முடியலண்ணே. எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இப்போ வந்து முந்தி வந்து ஒரு இது வேணும், என்னண்ணே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதோட இருப்பாங்க. ஒரு கஷ்டப்பட்டுலேருந்து கொண்டு வந்து பையனா அக்கா தங்கச்சி பார்க்கணும், ஜெயராமாவை பார்க்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் இதாக இருப்பாங்க. இப்போ எவனுமே அந்த மாதிரி இல்லை இருக்காங்க. என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, நான் இருக்கேனே. நீ உன்னோட லவ் ஃபெயிலியர்லேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்லு மக்களுக்கு. ஃபெயிலியர்லேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, என்ன சொல்கிறது, அந்த அதெல்லாம் சொல்லுவாங்க, உங்களோட நீங்கள் விட்டு போன பிறகு உங்களை தேடி வரதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணிக்கலாம். பட் ஆனால் நமக்கும் அந்த மனசு உறுத்தம். நம்ம எப்படினாலும் போனது தான், நம்ம மேலே வச்சு அன்பு போயிடுச்சு, அவங்களாம் ஒரு அன்பு கொடுக்காங்க, ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது கரெக்டு தான். இருந்தாலும் போனது தானே, முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். இது வந்து எதுவுமே இல்லைண்ணே, எதுவுமே இல்லை. அவ்வளோதான். லவ் வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம வந்து அது வந்து வாழ்க்கையில் வந்து அந்த யங்ஸ்டர் 21